கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவ்வண்ணமாகவே ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவ்வண்ணமாகவே இன்றைய நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்கள் யாவரையும் அன்போடு நான் அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகி எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். இதை கேட்கும் பொழுதே அவருடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும். அவர் வேண்டிக் கொள்கிற காரியம் ஆண்டவரே அவருடைய வாழ்விலே நடைபெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இறைமை இந்த நேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதானே தலைப்பு லைட், ஒளி என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே அநேகர் இருளான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒளியை குறித்து இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை இந்த ஒளியை குறித்து நான் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? அன்பானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பானவர், யாருக்கு பயப்படுவேன்? அதாவது தாவீது இந்த இடத்துல ஒரு வெற்றியின் நிலையிலே ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நன்றி செலுத்துகிறவராய், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு அவர் விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராய் இந்த இடத்துல காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அதாவது தாவீதுடைய வாழ்விலே அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் விளக்காக இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அழைக்கிறதை நாம் வேதத்துல காண முடிகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெற்றி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், நம்ம இஸ்ரவேல் மக்கள் தாவீதை இந்த இடத்துல விளக்கு என்று சொல்லி அவர்களை, அதாவது தாவீதை அழைக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். நாம் சந்திரன், உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சந்திரனை பார்க்கிறோம். இந்த சந்திரனுக்கு தானாக ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. இந்த சந்திரனை நீங்கள் பார்க்கும் பொழுது சூரியனிடத்திலிருந்து அந்த சந்திரன் வெளிச்சத்தை, அதாவது அந்த ஒளியை அது உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பிற்பாடு அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. அதே போலதான் இங்கே தாவீதுக்கு ஒளி இல்லை. நல்லா நீங்க கவனிக்கணும். தாவீது கர்த்தரிடத்திலிருந்து ஒளியை உள்வாங்கிக் கொண்டு அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அவர் அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வெளிச்சமாய் இந்த இடத்துல இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்விலே நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நாம் வெளிச்சமாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஒளியை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு ஒரு 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ஒளியின் தேவை என்ன, இந்த ஒளியின் தன்மை என்ன, இந்த ஒளியை ஏன் மற்றவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது நீட், 2வது நேச்சர், 3வது நெக்லெக்ட். ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் நான் சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது ஒரு தலைப்பு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனுடைய சாயலாய் இருக்கிற ம். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ம். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு ம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ம். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நல்லா நீங்க கவனிக்கணும். முதலாவது ஒரு தலைப்பு, ஒளி ஏன் தேவைப்படுகிறது, அதாவது நீட் ஃபார் திஸ் லைட். முதலாவது நீட், அந்த தேவையை குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒளி ஏன் தேவைப்படுகிறது என்று சொல்லி தூய பவுல் அடிகளார் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர் பதிவு செய்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். இங்கே தூய பவுல் அடிகளார் பிசாசானவனை இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் என்று சொல்லி அவர் அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிதான் அழைக்கிறார் அவர். இந்த பிரபஞ்சத்தின், அதாவது தேவனானவர் என்று சொல்லி அவர் பிசாசை அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், இங்கே அவிசுவாசிகள் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான், அதாவது அவர் அந்த காலத்தினுடைய பிரபுவாய் இந்த இடத்துல பிசாசை இங்கே வரையறுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற ஒரு காரியத்தை இங்கே நாம் காண முடிகிறது. அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன, அதாவது இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் என்று அவர் அழைப்பதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை, வெளிச்சத்தை அவன் இருளாய் மாற்றுகிற ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஆமென். இங்கே ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், அவருடைய வார்த்தை இங்கே ஒளியா இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் பார்க்காதபடி, அந்த வார்த்தைகளை நாம் கேட்காதபடி நம்முடைய கண்களை அவன் என்ன பண்றானா குருடாக்கி விடுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே மத்தேயு 13:22 வாசிக்கும் பொழுது, இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதிகமா இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய இருளிலே நாம் நடவாதபடி, அந்த இருளை நாம் வெளிச்சத்தை காணாதபடி, ஆண்டவருடைய, அதாவது அந்த இருளானது ஆண்டவருடைய வெளிச்சத்தை காணாதபடி தடுத்து போடுகிறது. அப்போ ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒளி, அதாவது இந்த ஒளியானது என்ன பண்ணுதா, அந்த ஒளியை நாம் பார்க்காதபடி, அதை நாம் பின்பற்றாதபடி, அதை நாம் பற்றி கொள்ளாதபடி இருளானது நம்ம என்ன பண்ணுதா, அதை மடக்கி போடுகிறது. அந்த வசனம் அதை தான் இங்கே எழுதுகிறது. உலக காரியங்கள் நம்மை நெருக்குகிறபடினாலே நாம் இருளிலே மூழ்கி போகிறவர்களாய் இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். பாருங்க, மனுஷன் தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ளும் சக்தியை பிசாசானவன் இருளாக்கி விடுகிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, மனுஷனுக்கு அவிசுவாசத்துடைய அந்த மனுஷனுக்கு அந்த அவிசுவாசமானது என்ன பண்ணுதா, ஒளியிலே, அதாவது பிரகாசம், அந்த பிரகாசத்தை நாம் காணாதபடி, நாம் பிரகாசிக்க கூடாதபடி இருள் நம்மை மறைத்து போடுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். நீங்க நல்லா நீங்க கவனிக்கணும். பிசாசானவன் கண்களை குருடாக்குகிறான். ஏனென்றால் அவர்கள் வேத வசனத்தை புரிந்து கொள்ளாதபடி, ஆண்டவருடைய வசனத்தை தெரிந்து கொள்ளாதபடி, அதிலே அந்த ஒளியை பற்றி நடக்காதபடி பிசாசானவன் அவருடைய கண்களை என்ன பண்ணானா குருடாக்கி விடுகிறான். ஆகையினாலே அவர்கள் வசனத்தை அறிய முடியவில்லை, அவிசுவாசத்திலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி மனுஷனுடைய மனதிலே பிரகாசமா இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. ஆனால் அவிசுவாசிகளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதால் சுவிசேஷம் அவர்களுக்கு மறைபொருளா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதைதான் இங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:20 நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1:20 வாசிக்கலாம். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கதாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஆமா, அப்படி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:12 வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். இங்க என்ன சொல்றான்? இந்த உலகத்தினுடைய அந்தகார வல்லமையை பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வல்லமையை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு அதிகாரங்களை கொடுக்கிறார். ஆனால் நாம் அந்த ஒளியை பற்றி கொள்ளும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தை நாம் என்ன பண்ண முடியுமா, மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாமோ ஆண்டவருடைய அந்த ஒளியை பெற்று நடவாதபடி பாருங்களேன், இங்கே வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய அதாவது ஒரு மனிதனுடைய அவிசுவாசமானது அவன் ஒளியிலே பிரகாசிக்க கூடாதபடி அவருடைய கண்கள் இருளாக்கப்படுகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அவிசுவாசியினுடைய இருள் அகற்றப்பட வேண்டுமானால் இந்த ஒளி தேவைப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதனுடைய சத்தியமே ஆண்டவர் இந்த உலகத்துல ஒளியாய் வந்திருக்கிறார். அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒளியை நாம் பற்றிக்கொண்டு இந்த உலகத்துல நாம் பிரயாணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த ஒளியிலே நாம் நடவாதபடி, அந்த ஒளியை பற்றி கொள்ளாதபடி பிசாசானவன் நம்முடைய கண்களை இருளாக்கி போடுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்ட பிறகு அந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு மறைபொருளா இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த ஒளியானது நமக்கு தெரியாமல் போகிறதை இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிறது. அப்ப முதலாவது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதலாவது தேவை, ஒளியினுடைய தேவை என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, அவிசுவாசியுடைய கண்களை குருடாக்கப்படுகிறபடியினாலே அவர்கள் வசனத்தை அறிய முடியாமல் அவருடைய கண்கள் இருளாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவைகளை அகற்றும்படி இந்த ஒளியினுடைய தேவை இங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியாய் அந்த ஒளி அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்ப முதலாவது ஒரு தலைப்பு இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஒளி ஏன் தேவைப்படுகிறது? அவிசுவாசியுடைய கண்களை திறப்பதற்காக இந்த ஒளி நமக்கு தேவைப்படுகிறது. இரண்டாவது ஒரு தலைப்புக்கு நாம் கடந்து போகலாம், வாசிக்கலாம். இரண்டாவது ஒரு தலைப்புக்கு யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், வேகமா வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நல்லா நீங்க கவனிக்கணும். இங்கே நான் பார்க்கும் பொழுது முதல் தலைப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், அதனுடைய தேவை என்ன என்று சொல்லி, அதனுடைய நீட். இரண்டாவது, இங்கே அதனுடைய நேச்சர், அதாவது நேச்சர் என்று சொல்லும் பொழுது ஒளியின் தன்மை எப்படி இருக்கிறது. இரண்டாவது ஒரு தலைப்புக்கு நாம் கடந்து செல்லலாம். ஒளியின் தன்மை எப்படி இருக்கிறது? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பரிசேயர்கள் அங்கீகரிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரோடு அதாவது விவாதம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு பெருமையான இருதயத்தோடு, தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்தோடு அவர்கள் என்ன பண்றார்களா, பரிசேயர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இங்கே இயேசு கிறிஸ்து உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் என்பதே இந்த சுவிசேஷத்தினுடைய பிரதான தத்துவம். நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் என்பதே சுவிசேஷத்தினுடைய பிரதான தத்துவமாய் இருக்கிறது. ஆனால் இதனுடைய தன்மையே இதுதான். ஆனால் இங்கே அவர் இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, யோவான் 8:12 அவர் மறுபடியும் ஜனங்களோடு பேசுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜனங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்களோ தங்கள் செவிகளை என்ன பண்ணலாம், அடைத்து கொள்கிறார்கள். அதனால நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம சொல்றோம், நிறைய காரியத்தை, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்க, வெளிச்சத்துல நடவுங்கள், வெளிச்சத்தை குறித்து நிறைய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்து, திருச்சபையை குறித்து, திருச்சபை மக்களை குறித்து அக்கறையற்றவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக அனுப்பின அந்த நோக்கத்தையே நம்ம செய்யாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே என்ன வெளிப்படுத்துகிறது? இந்த ஒளியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய தன்மையை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஜனங்களோடு கூட அவர்கள் செவிகளை அடைத்துக் கொண்டாலும் அவர் மேன்மேலும், அதாவது ஆத்தும பாரத்தை உறுதிப்படுத்துகிறவராய், வெளிப்படுத்துகிறவராய் மேன்மேலும் அவர் உபதேசங்களை அவர்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தை. பாருங்க, சூரியனானது இந்த உலகம் முழுவதற்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்பதை
நாம் உணர வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் மட்டுமே நமக்கு போதுமானது. வேறு வெளிச்சம் நமக்கு தேவையில்லை என்பதை நாம் உணர வேண்டும். சூரியன் இல்லை என்றால் எப்படி இந்த உலகம் முழுவதும் இருண்டு போயிருக்குமோ, அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒளி நமக்கு இல்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், நாம் இருளிலே இருப்போம். அதுதான் அதனுடைய தன்மையா இருக்கிறது. இருள் நீங்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது அந்த வசனத்துல அந்த 8:12 திரும்ப கடைசி பகுதி வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அதாவது என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவனை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். நல்லா நீங்க இதை நல்லா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நாம் ஒளியை பார்த்தால் மட்டும் போதாது, அதை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் நிறைய பேர் சர்ச்சில் போனாங்கன்னா அப்படியே இருதயத்துல கைய வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் சிலுவையை மாத்திரம் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு அவங்க திரும்பவும் அப்படியே என்ன பண்றாங்க, கடந்து போறாங்க. எங்கேயாவது நிறைய பேர் பாருங்க, ஆலயத்துக்கு வெளியில நின்று அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. அதாவது வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆண்டவர் ஒளியா இருக்கிறன்னா அப்படியே பார்த்துட்டா மாத்திரம் போதாது. வசனம் சொல்கிறது, இந்த இடத்துல ஒளியை பார்த்தால் மட்டும் போதாது, அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஆனா நாமும் என்ன பண்றோம், இயேசுவை பார்க்கிறோம், ஆண்டவரை அப்படியே நோக்கி பார்க்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம், ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம். ஆனால் அதன்படி நடக்க மாட்டேன்னு சொல்லுகிறோம். அதுதான் மிக முக்கியமான காரியம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காருகளை போல இருக்கும். ஆமென். நாம போதும், நம்ம நீதிமானுடைய பாதையில நடக்கிறவர்களாய் இந்த உலகத்துக்கு நாம் எப்பொழுதுமே ஒளி கொடுக்கிறவர்களாய், ஒளியாய் மற்றவர்களுக்கு இந்த உலகத்துல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த வார்த்தையினுடைய முக்கிய சாரம்சமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளிலே அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒளியின் பிள்ளைகள், ஒளியிலே நாம் ஒளியின் மார்க்கத்தார் என்று சொல்லி நம் ஒளியிலே நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 5:14 வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். நாம எல்லோருமே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அதனுடைய தன்மையை தான், உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாய் இருக்கிறோம். நான் வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அந்த வெளிச்சத்துல மற்றவர்கள் பயனடையும்படி செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அதே வசனத்துல யோவான் 9:5 வாசிக்கலாம். யோவான் 9:5 வாசிக்கலாம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். அதாவது அவர் இந்த உலகத்துல இருக்கையில் இந்த உலகத்துக்கு அவர் ஒளியா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது இந்த உலகத்துல நாமும் ஒளியா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டமா இருக்கிறது. அப்போ இந்த ஒளியின் தன்மை என்ன, மற்றவர்களுக்கு பயனடையத்தக்கதாய், மற்றவர்கள் அந்த ஒளியில வாழத்தக்கதான ஒரு கிருபையை கொடுக்கக்கூடியதாய் இந்த ஒளி இருக்கிறது. யோவான் 12:35 வாசிக்கலாம். வேகமா வாசிக்கலாம். யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஆமென். போதும். இருளிலே நடக்கிற ஜனம் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போகிறார்கள். அப்படி இல்லாதபடி நாம் ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாய், ஒளியிலே வாழுகிறவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்துல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ இங்கே சொல்லுகிற காரியம் என்ன, நான் ஒளியை குறித்து அதனுடைய தேவை என்ன என்பதை சொன்னேன். இங்கே அதனுடைய தன்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஒளியினுடைய தன்மை என்ன, அதனுடைய பிரகாசிப்பு என்ன, அந்த ஒளியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஒளி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தது. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:5 பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். நம்ம எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், வெளிச்சத்துல இருக்கிறோம். இருளுக்கும் நமக்கும்
சம்பந்தம் வேறுபட்டதா இருக்க வேண்டும். நாம் இருளில் இருப்பவர்களுக்கும் ஒளியில் இருக்கிற நமக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அப்போ இதனுடைய முக்கியமான தன்மை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல இந்த ஒளியானது நமக்கு என்ன செய்கிறதா, இந்த ஜீவ ஒளியானது நமக்கு உலகத்துல ஆவிக்குரிய ஜீவனையும் அதுக்கப்புறம் பரத்திலே நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுக்கிறது. இவைகளை நமக்கு அளிக்கிறதுனாலே இதுதான் இதனுடைய ஒளியினுடைய தன்மையா இருக்கிறது. நாம் ஒளியில நடக்கும் பொழுது இந்த உலகத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. இந்த ஒளியில நாம் நடப்பதினாலே நல்லா நீங்க கவனிங்க, பரத்திலே பரலோகத்திலே நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிற ஒரு ஒளியாய் இது அந்த தன்மையாய் இது இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ரெண்டு காரியத்தை சொன்னேன். முதலாவது நீர், இரண்டாவது நான் சொன்னேன் அதனுடைய நேச்சர், அதனுடைய தன்மையை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியா மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். மூன்றாவது ஒரு தலைப்பு நெக்லெக்ட். 3 என்று சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீட், இரண்டாவது நான் சொன்னது நேச்சர், மூணாவது நெக்லெக்ட், அதாவது புறக்கணிப்பு. ஒளி ஏன் புறக்கணிக்கப்படுகிறது? இது நம்ம முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். யோவான் 3:19 இங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். ஏன் ஒளி புறக்கணிக்கப்படுகிறதா? மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. அவர்கள் ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறார்கள். இதுவே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. நல்லா நீங்க கவனிக்கணும். ஏன் மனுஷன் ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இருளிலே அவன் செய்கின்ற தவறுகள், அவன் செய்கின்ற கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் மறைவா இருக்கிறது என்று சொல்லி அவன் தவறான காரியங்களை இருளிலே செய்து அந்த பாவமான காரியங்களுக்கு அந்த பாவத்திலே அவன் ஐக்கியமா இருக்கிறபடினாலே அவன் ஒளியை புறக்கணிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மறைவானது ஏதும் இல்லை என்பதை உணராமல் பிசாசானவன் அவனுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறபடியினாலே அவன் என்ன செய்யறானா, ஒளியை அவன் புறக்கணித்து இருளிலே வாழ அவன் ஆசைப்படுகிறான். அது ஆக்கினை தீர்ப்பா இருக்கிறது என்பதை அவன் மறந்து போகிறான். அப்போ பாவிகள் இருளோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய சாரம்சமா இருக்கிறது. நல்லா நீங்க கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு பதிலாக பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகில் தங்களது தவறு அறியாமையை நேசித்து சுய வாழ்விலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அதனாலதான் இருளை விரும்புகிறார். நிறைய பேர் நீங்க பாருங்க, குடிக்கிறவன் எப்பவுமே வெளிச்சத்துல குடிக்கிறது இல்லை. ஏன்னா மறைவிடத்துல வைத்து மறைமுகமான ஒரு இடத்துல யாருக்கும் தெரியவில்லை என்று குடும்பத்திற்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தெரியாமல் அந்த தவறை செய்கிறார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாயிலெல்லாம் போதை வஸ்துகளுக்கு அடிமையா அடுக்கி கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இவைகள் எல்லாம் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை இந்த உலகத்துல மறைவிடத்துல செய்கிறதா நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அறிவார் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஒளியை விரும்பாதவர்கள், சுய இச்சையில மூழ்கி போனவர்கள், பரிதாபத்திற்கு உரியவர்கள் என்பதை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா இதுல தெரிந்து கொள்ளணும்னா, ஆரோக்கியத்தை விரும்பாமல் நோயை விரும்புகிறதுக்கு சமமா இருக்கிறது. இவரெல்லாம் ஒருபோதும் விடுதலையை பெற முடியாது, விடுதலையை பெற மாட்டார்கள் என்பதை உங்களோடு இந்த வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்போ நம்ம எல்லோரும் ஒளியை பாராமல் நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளும்படி செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதுதான் இந்த வார்த்தை. வாசிக்கலாம். சங்கீதம் 52:3 வாசிக்கலாம். நேர அதிகமா இல்ல, வாசிக்கலாம். நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். ஆமே. அதாவது மனுஷன் என்ன பண்றானா, நன்மையை காட்டிலும் தீமையை விரும்புகிறான். நல்லா கவனிங்க. தீமை என்று தெரியும், ஆனா அந்த தீமையை தான் மனிதன் விரும்புகிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். யோபு 24:12 வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது, என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நேரம் இல்லை. யோவான் 1:9 வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரவாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. போதும். எபேசியர் 5:11 வாசிக்கலாம். எபேசியர் 5:11 வேகமா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. ஆமென். போதும். இந்த காரியங்கள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா? கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 காரியம் என்ன? நான் ஏன் ஒளியை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உலக இச்சை, உலக ஆசைகள், உலக பிரகாரமான காரியங்களிலே நான் ஈடுபட விரும்புகின்றேன். அதுதான் எனக்கு நன்மையா இருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஏன்னா ஒளியில நாம் நடக்கும் பொழுது, ஒளியில நாம் ஓடும் பொழுது பல காரியங்கள் நமக்கு தடையா இருக்கிறது. நாம் ஒளியில நடக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? ஐயோ, ஒளியில செல்லுவது நமக்கு கடினமா இருக்கிறது, இந்த காரியம் கஷ்டமா இருக்கிறது, நான் இதை எப்படி செய்வேன் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த ஒளியிலே நடப்பதை காட்டிலும் மனிதன் இருளிலே நடக்கிற காரியத்தை விரும்புகிறான். ஏன்னா அதனுடைய முடிவு மரணம். ஆனாலும் அது இன்பமா இருக்கிறது என்று சொல்லி அதை தேடி ஓடுகிறான். ஆகையினாலே அவன் அதை விரும்புவதில்லை. அதைதான் இங்கே அவர் சொல்லுகிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறார். 20வது வசனத்துல வாசிக்கலாம். 3:20 வாசிக்கலாம். யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆமென். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பாத்தீங்களா? திரும்ப வாசிக்கலாம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆமென். அவன் ஏன் ஒளியினிடத்துல வரலான்னா கண்டிப்பு. நீங்க கவனிச்சு பாருங்க. இங்க ஒளியினிடத்துல நம்மளால ஏன் வர முடியல? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த உலக வாழ்விலே நாம் செய்கின்ற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் அனைவரும் ஒளியை நாம் விரும்ப வேண்டும், இருளை நாம் தூக்கி எறிய வேண்டும். வசனம் பாருங்க, 3:20 சொல்லப்படுகிறது. அதாவது தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக ஒளியினிடத்துல வராமல் இருக்கிறான். அதான் அவனுடைய அர்த்தம். அதை புறக்கணிக்கிறான். அதுதான் அவனுடைய விஷயம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தின் ஒளியில் யாரும் தங்கள் பாவங்களை மறைக்க முடியாது என்பதுதான் உண்மை. அப்போ வசனம் சொல்லுது, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். ஆனா அதை நாம் செய்து கொண்டே என்ன பண்ற? பாவத்துல மூழ்கி கொண்டே போகிறோம். அதை தான் நாம் இங்கே அந்த தவறுகளை நாம் செய்யாதபடி அவைகளை விட்டுவிட ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 3 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒளி ஏன் தேவைப்படுகிறது? ஏன்னா அந்த ஒளி ஏன் தேவைப்படுகிறது? ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவிலே ஆண்டுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளாதபடி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்களை, ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஓடி வந்து ஆண்டுடைய சமூகத்தில் அதை அறிந்து கொள்ளும்படி, ஆண்டுடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்படி நாம் இருக்க வேண்டும். அவிசுவாசிகளாய் நாம் இருக்கக்கூடாது. ஆகையினால்தான் ஒளி தேவைப்படுகிறது. 2வது, ஒளியின் தன்மை என்ன? ஒளியின் தன்மை எப்படி இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாய் வந்திருக்கிறார். ஆகையினாலுடைய தன்மை என்ன? அந்த ஒளியானது மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கிறது போல நாம் மற்றவர்களுக்கு ஒளியிலே நடந்து ஆண்டுடைய பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஒளி ஏன் புறக்கணிக்கப்படுகிறது? ஏனென்றால் பாவத்தில் மூழ்கி மூழ்கி அதிலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஒளியை புறக்கணிக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவத்தை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதிலிருந்து வெளியே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒளியிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அன்பிற்குரியோரே, 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நீட் ஃபார் திஸ் லைஃப், 2வது நேச்சர் ஆஃப் திஸ் லைஃப், 3வது நெக்லெக்ட் ஆஃப் திஸ் லைஃப். அப்போ 3 காரியம்: நீட், நேச்சர், நெக்லெக்ட். நீட், அதனுடைய ஒளி ஏன் தேவைப்படுகிறது? ஒளியின் தன்மை எப்படி இருக்கிறது? ஒளி ஏன் புறக்கணிக்கப்படுகிறது என்று 3 காரியங்களை உங்களோடு இந்த காலை வேளையில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரியோரே, இந்த 3 காரியங்களை நம் மனதிலே வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழுவோம், ஒளியின் பிள்ளைகளாய் வாழுவோம். எப்படி நாம் அந்த சந்திரனானது ஒளியை தன்னுடைய சமூகத்தில் அவைகளை பெற்றுக்கொண்டு பிற்பாடு அது பிரகாசிக்கிறதோ, அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஒளியிலே மற்றவர்களுக்கு ஒளி வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம், அதுதான் நமக்கு தீபம், அதுதான் நமக்கு வழிகாட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தின் ஒளி. அந்த ஒளியிலே நாம் நடப்போம், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே
திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே தயவு செய்து இன்றைக்கு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறபடினாலே, கடினமாக இருக்கிறபடினாலே பாதுகாப்பாக இருங்கள். ஏனென்றால் வெளியே போய் நாம் சுற்றி திரிந்து பலவிதமான பூஞ்சைகளை வாங்கி கொண்டு வருவதை விட வீட்டிலே ஆண்டுடைய சமூகத்திலே ஜாக்கிரதையாக இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தயவு கூர்ந்து உங்கள் இல்லத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். உங்கள் இல்லத்திலே ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்திருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் யாவருமாய் திருச்சபைக்காக ஜெபியுங்கள், மக்களுக்காக ஜெபியுங்கள். இந்த கொரோனா பிரச்சனைகளுக்காக, இந்த கொரோனா வியாதிகள் நீங்க வேண்டும், மேற்கொண்டு வைரஸ் பரவாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.